மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தை மாத கடைசி முகூர்த்தம் என்பதால் கடலூர் திருவந்திபுரம் மலை மீது அமைந்துள்ள கோவில் திருமண மண்டபத்தில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றது. இது குறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கினார். வணக்கம் தேவநாதன், செய்தி குறித்த விவரம். கடலூர் அருகே உள்ள திருவந்திபுரத்துல தேவநாத சுவாமி கோயில் உள்ளது. 108 வைணவ திருத்தலங்கள்ல மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக இது உள்ள நிலையில திருப்பதியில் உள்ள வெங்கடாஜலபதிக்கு திருவந்திபுரம் தேவநாத சுவாமி அண்ணனாக ஐதீகத்தில் கருதப்படுகிறது. இதன் காரணமாக திருப்பதிக்கு வேண்டிக் கொண்டு அங்கு செல்ல இயலாதவர்கள் திருவந்திபுரத்தில் நேர்த்திக்கடனை செலுத்துவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறப்பு வாய்ந்த கோயிலில் திருமணம் செய்து கொண்டால் தங்களது வாழ்க்கை சிறக்கும் என்று பலர் இந்த கோயில்களில் முகூர்த்த தினங்களில் திருமணம் செய்து கொள்வது வழக்கம். இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா தை மாதத்துடைய கடைசி முகூர்த்தமான இன்று கோவிலில் உள்ள அந்த அலுவலகத்தில் 110 திருமணங்கள் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் அந்த 110 திருமணத்தை மீறி அனுமதிக்கப்படாதவர்களும் நேற்று இரவு முதலே கோவில் மலை மீது உள்ள அந்த மண்டபத்தில் திருமண மண்டபத்தில் தங்களுக்கு தேவையான இடத்தை பிடித்துக் கொண்டு அதிகாலை முதல் இந்த திருமணமானது நடந்து வருகிறது. ஏறத்தாழ பார்த்தோம் அப்படின்னா கோவில் மற்றும் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடந்த நிலையில அந்த திருமணத்திற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க குவிந்ததால அந்த கோவில் முழுவதுமே கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா அங்கு திருமணம் செய்து கொண்டு கீழே அந்த கோவிலில் சாமி தரிசனம் செய்யும் இடங்கள்ல அதிக அளவில் கூட்டம் காணப்பட்டது. இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா கடலூர் பண்ருட்டி சாலையில அந்த திருவந்திபுரம் பகுதியில 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்திருக்கின்றன. கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில தற்போது போலீசார் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில ஈடுபட்டிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.